கூட்டணிக்கான வாய்ப்பு வந்து திரு வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமணத்திலிருந்தே இது துவங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். திரு அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சராவதற்கு வாய்ப்பு இருக்கு. திரு இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்ததற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் திரு ஜி கே வாசனும் சந்திச்சுட்டு போறாரு. கூட்டணி ஏற்படுத்துவதற்கு அண்ணாமலை தடையா இருந்தா அண்ணாமலையை வந்து எப்படி நகர்த்தணும்? அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நெருங்கிக் கொண்டிருக்க இந்த வேளையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களும் சந்தித்துக் கொண்ட நிகழ்வு தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராமன் அவர். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார், சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்க இந்த வேளையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்களும் சந்திச்சிருக்காங்க. இது பற்றி அண்ணாமலை கிட்ட கேட்கும்போது தமிழ்நாடோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேச போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சது வந்து ஒரு கூட்டணிக்கு அடித்தளமாக அமைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் குறிப்பிட்டது போலவே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்திக்க போகிறார் அப்படின்றத மறைமுகமா முதல்வர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார். நீங்க வந்து அங்க போய் சந்திக்கிறீங்க, இதை பத்தி எல்லாம் பேசுங்கன்னு ஒரு நன்றியை சொல்லி இது சொன்னார். குறிப்பிட்டார், நீங்க தமிழ்நாட்டு நலன் குறித்து கேளுங்க அப்படின்னு. இது வந்து ஒரு ஊடகமாகவே சொல்லப்பட்டு முத நாளே எல்லாருக்குமே ஊடகவியலாளர்கள் எல்லாம் கணிச்சிட்டாங்க. அங்க எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்றது போது நான் இங்க இருந்து அதிமுக அலுவலகத்தை பார்வையிட தான் வந்தேன், வேற எதையும் நான் சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். ஆனா போய் சந்திச்சு 45 நிமிடங்கள் பேசிட்டு வந்து நான் நதிநீர் பிரச்சனைகள், எஸ்எஸ்ஏ ஃபண்ட் ரிலீஸ் பண்றது, டாஸ்மார்க் ஊழல் சம்பந்தமா இப்படி எல்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி தமிழ்நாட்டு நலன் குறித்து தான் நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா அதே வேளையில இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அமித்ஷா அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காரு, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் வந்திருக்கு. சோ இப்ப இதை கம்பைன் பண்ணி பார்க்கும் பொழுது இதற்கான ஒரு திட்டமிடல் வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அவங்களுடைய கால்குலேஷன் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப வருடங்களா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா என்னைக்கு வந்து திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு வந்து இங்க தலைவர் ஆக்குனாங்களோ, அதாவது ஒரு நான் பிராமினை வந்து தலைவராக்கி சமுதாயத்தினுடைய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணான்னு நினைச்சாங்களோ, அப்பவே அங்கிருந்து திரு எல் முருகன் அவர்களை கொண்டு வந்தது, திரு அண்ணாமலையை கொண்டு வந்தது, இது மாதிரி எல்லாம் அவங்க அமைக்கிற பொழுதே அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு அளவு வந்து அவங்க ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. என்னுடைய ஒரு பார்வையின்ல நான் வந்து அந்த ஸ்பேஸை கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். முன்பு இருந்த அளவிற்கு திரு இலகணேசன் அவர்கள், திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்தை நம்ம கணக்கிட்டு பார்க்கும் பொழுது, குறிப்பாக அண்ணாமலை வந்த பிறகு ஒரு பிஜேபியில் ஒரு பெரிய கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து கூடுது. இன்னைக்கு திருச்சியில் நடந்த கூட்டத்திலாம் அவ்வளவு பெரிய செலவு பண்ணி எல்லாம் கூட்ட முடியாது. திரு சீமான் அவர்களுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் கொஞ்சம் ஃபாலோயர்ஸ் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டிஎம்கேவுக்கு எப்பயும் ஒரு எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு வந்து இங்க இருக்கும். அந்த எதிர்ப்பு அரசியலை அறுவடை செஞ்சது அதிமுக. இன்னைக்கு அதிமுகவில் வந்து பல குழுக்களா பிரிஞ்சிருக்கிறாங்க. பொதுமக்களினுடைய பார்வை டிஎம்கேவுக்கு ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிக்ஸ்ல நாம் தமிழர்கள் ஒரு வரிசையில இருக்கிறாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு பிஜேபி, குறிப்பா அண்ணாமலை தலைமையில இருக்கிற பிஜேபிக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்கிறது நம்ம மறுக்க முடியாது. இவங்க வந்து கூட்டணி அரசியல் தான் நிச்சயமா பேசியிருப்பாங்க. கூட்டணிக்கான வாய்ப்பு வந்து அப்படின்ற அந்த பேச்சு வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமணத்திலிருந்தே இது துவங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். அங்கேயே நமக்கு பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் செய்தி கிடைச்சது. அங்கேயே வந்து கூட்டணி தொடர்பா அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரு சந்திப்பதற்கான திட்டமிடல் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற செய்தி எல்லாம் வந்துச்சு. அதே போலவே திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து கொஞ்சம் பாராமுகமா இருந்தார். அதிமுகவில் இருந்து ஒதுங்கி போனாரு. அப்புறம் திடீர்னு ஒரு ஒன்று சேர்ந்தார். அப்ப எல்லாம் சொல்லப்பட்டது வந்து அவர் வந்து டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா அவர்கள் உள்ள கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சிக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் உள்ள கொண்டு வர முயற்சிக்கிறார் அப்படின்ற பேச்சு இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து பிஜேபியோடு நீங்க பேச்சுவார்த்தை நடப்பதற்கு தான் அவர் வந்து இந்த வலியுறுத்தல்கள், இந்த பாராமுகங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்றது அவர் திரு இபிஎஸ் அவர்கள் சம்மதிச்ச உடனே செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கணும், சட்டமன்றத்துல
அவர் எடப்பாடி அவர்கள் கேட்டதுல இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஒருங்கிணைந்து செயல்பட்டதுல இருந்து இந்த திட்டமிடல், அதாவது சந்திப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால அவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்றது நமக்கு வந்து சும்மா நம்ம காசிப் சொல்ல முடியாது. ஆனால் யார் யார் சென்றார்கள் நீங்க பாருங்க. அதிமுகவினுடைய முன்னணியினர் எல்லாருமே போயிருக்கிறாங்க. இதே மாதிரி இந்த கூட்டணிக்கான திட்டமிடல் அப்படின்றத வந்து நாம் அறிந்த வரையில திரு ஜி.கே. வாசன் அவர்களும் இதற்கு மிக முக்கியமா அந்த திட்டமிட்டு இருக்கிறார். அதாவது அதிமுகவை பிஜேபி ஒருங்கிணைந்து பயணித்தால்தான் ஒரு ஒரு ஆட்சி மாற்றத்தையோ அல்லது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ வலுவா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. திரு இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்ததற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் திரு ஜி.கே. வாசனும் சந்திச்சுட்டு போறாரு. அந்த டெல்லியில அந்த சந்திப்புகளுக்கு அவர் வந்து ஒரு எப்பயுமே அவர் வந்து எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காத ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து இன்னைக்கு இந்த கூட்டணி கட்டமைப்பதுல ஒரு முக்கியமா இருக்கிறார். அதனால நமக்கு கணிப்புகள் மட்டுமல்ல, வரக்கூடிய சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா வந்து கூட்டணிக்கான திட்டமிடல் உறுதியா இருப்பதா தான் தெரியுது. சார், அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து ஒரு பிரிந்து கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணியாக பழைய அதிமுகவாக இணைச்சு அமித்ஷா வந்து ஒருவேளை கூட்டணி கொண்டு வந்தா இதுக்கு கீழே வந்து இபிஎஸ் இணைவாறு பணியாற்றுவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதிமுக நீங்க ஒரு கரெக்டான கேள்வி கேட்கறீங்க. இப்ப இபிஎஸ் அவர்களுக்கு அதே மாதிரி அதிமுகவினுடைய முன்னணி பலருக்கு அண்ணாமலை மட்டும்தான் சேலஞ்சஸ் கிடையாது. அங்க வந்து ஒரு அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியில வந்து அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிற ஓபிஎஸ் அவர்களும் டிடி தினகரன் அவர்களுக்குமே ஒரு சேஞ்சஸ் தான். எப்படி இது நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப உதாரணத்துக்கு 234 தொகுதியை ஒரு 100 தொகுதியை வந்து பிஜேபி வித் அலையன்ஸ்க்கு வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 50 தொகுதி கூட வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. அதாவது பிஜேபி தலைமையிலான அவங்க ஒரு வந்து என்டிஏன்றது வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்குதுன்னா அங்க வந்து டிடிவி அவர்களுக்கும் அல்லது ஓபிஎஸ் அவர்களுக்கும் அதே மாதிரி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து இருக்கிறாங்க. இப்ப ஒரு திரு கிருஷ்ணசாமி தொகுதிகள் பிரித்து அது வந்து அப்படி ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியை பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸோட சேருவது கிடையாது. ஆனா திமுக கூட்டணியில ஒரே சேர அங்கம் வகிக்கிறாங்க. இப்ப அந்த எலிமெண்ட் கிளியரா இருக்கும். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அவருக்கான ஒரு அவங்களுக்கான ஒரு இணக்கம் அப்படின்றது அது நம்ம வந்து வரும்போது இதுதான் பார்க்கணும். எப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அவரு ஒரு அஜெண்டா வச்சிருப்பாரு போல. அவர் வந்து அதிமுகவோட கூட்டணிய விரும்புறாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவருக்கு இருக்கிற வார் ரூம், ஐடி ரூம் எல்லாம் எடப்பாடி குறித்த நெகட்டிவான விஷயங்கள்ல இன்னைக்கு வைரல் பண்றாங்க. இன்னைக்கு அந்த வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. நாம் கணிப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா பிஜேபியினுடைய மாநில தலைவர் இந்த கூட்டணி ஒரு உடன்பாடு ஏற்பட்டால் அவர் மாற்றப்படுவார் தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னா அவர் அண்ணாமலை அவர்கள் தான் மிகப்பெரிய அளவுல இங்க தமிழ்நாடு பாஜகவினுடைய ஒரு பெரிய ஈர்ப்புக்கு ஒரு வழிகோலா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதான் பிஜேபியோட ஒரு ஐகானிக் மாதிரி இருக்காரு, மாறிட்டாரு. அவர் அதுக்கான முதல்ல வந்தபோது ஒரு நிறைய அவருடைய பேச்சுக்கள்லாம் வந்து கன்னடம் கலந்தே பேசிட்டு எல்லாம் இருந்தாரு. இப்போ ஒரு மாதிரி ஒரு ரெடி ஆயிட்டாரு. அதனால அந்த ஆல்டர்னேட்டிவ் பண்ணும் பொழுது அவர் நிச்சயமா இங்க இருந்து முற்றிலுமே அந்த தமிழ்நாடு அரசியலுக்கு அவருக்கான முக்கியத்துவம் வளர்ச்சி காமிக்கு. அதனால நம்ம வந்து என்ன கணிக்கிறோம் அப்படின்னா, அவர் மத்திய அமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து ஒரு மே மாதத்திலேயோ இது ஒரு இன்னும் ஒரு இணக்கமான ஒரு டிராவல் அவங்க ஏடிஎம்கே பிஜேபி பண்ண போறாங்க அப்படின்னா, அவர் மத்திய அமைச்சர் ஆவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. மாநிலத்துல அங்க திருமதி வானதி அவர்களோ திரு நயினார் அவர்களோ, அது திருமதி வானதி அவர்களுக்கு அவங்க நிரம்ப வாய்ப்பு இருக்கு. சார், அண்ணாமலை அவர்கள் ஒரு எம்பியா கூட இல்ல, அவர் மத்திய அமைச்சர் ஆவார்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, அது இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஏன் அதிமுகவே கூட கொடுக்கும். ஒரு இணக்கமான ஒரு சூழல் வந்துச்சுன்னா ஜூன் மாதம் வந்து இப்ப அந்த ஒரு எம்பி தொகுதி, ஒரு 3 எம்பி தொகுதியே அல்ல 2 எம்பி தொகுதியே அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 33 சீட் இருந்துச்சுன்னா ஒரு 2 எம்பி தொகுதி உறுதியா வாய்ப்பு இருக்கு. அது கூட தேமுதிக கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு எம்பி நம்ம சமீபத்துல பார்த்தோம். இப்ப என்ன அவசரம்னு திரு இபிஎஸ் அவர்கள் கூட கேட்டார். அவங்களே கூட ராஜ்யசபா எம்பி ஆக்கிடுவாங்க. அவர் வந்து கிளம்பினா போதுன்னு நினைச்சு இங்க வந்து நிறைய பேசுறாரு. நிறைய தொகுதிகளை அவர் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங் பண்றாரு. அவருடைய கால்குலேஷன் நிறைய வித்தியாசமா இருக்கு. அது வந்து இங்க இருக்கிற அதிமுக முன்னணிகளுக்கு வந்து ஒரு ஒவ்வாமை இருக்கும். அதனால இவங்களே எம்பி பதவி கொடுத்து கூட இவங்களே ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. தலைவர்கள் ஒரு இணக்கமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய வானதி அவர்களையோ அல்லது வந்து ஒரு நயினார் நாகேந்திரன் அவர்களோ. நயினார் நாகேந்திரனுக்கு வாய்ப்பு மிக குறைவு தான். வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களுக்கு சார், எதனால சார் வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? அதிக வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா 9 நாளுக்கு முன்னால இருந்து அவங்க பிஜேபியோட பயணிக்கிறாங்க. எல்லா முன்னணி தலைவர்களும் அவங்களுக்கு தெரியும்.
நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம் தெரியும். இவர் வந்து அதிமுகவுல இருந்து தான் வந்திருந்தார். இவர் நயினா நாயர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தானே. அதனால அவங்க வந்து என்னைக்குமே இதெல்லாம் பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நாளைக்கு வந்து ஒரு கூட்டணி மாற்றம் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல கட்சி இங்க அதிமுக கூட்டணி வெல்கிற போது இப்போ இப்ப கூட்டணிக்கு பெரிய தடையா இருக்கிற விஷயம் என்னவா இருந்திருக்குன்னா முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்றது கூட இருக்கும். அதுக்கு வந்து இபிஎஸ் ஒத்துக்குவாங்க. நாளைக்கு வந்து துணை முதல்வர் அப்படின்னு வரும்பொழுது மீண்டுமே கூட மத்திய அமைச்சரவையில் இருந்து கூட அவர் டிராப் பண்ணிட்டு வந்து அண்ணாமலைக்கு கூட கொடுப்பாங்க. அதனால பிஜேபி வந்து எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவங்க வந்து தயாரா இருக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி இப்ப டெல்லி சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு செலக்ட் பண்ணாங்க. ஒரிசா முதல்வர் அப்படி செலக்ட் பண்ணாங்க. இது மாதிரி அவங்க வந்து ஒரு நீண்ட நாள் பயணிக்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தருது. இதெல்லாம் அவங்க நிகழ்த்துவதற்கு நிரம்ப வாய்ப்பு இருக்கு. சார், அண்ணாமலை வந்து ஒரு ஐகானிக்கா இருக்காங்க. அவங்கள மாற்றும் போது பிஜேபிக்கு ஒரு வளர்ச்சி தடைப்படும் நினைக்கிறீங்களா? இல்ல, அவர்களுடைய இன்றைக்கு முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா கூட்டணி ஏற்படுத்துறது தான். கூட்டணி ஏற்படுத்துவதற்கு அண்ணாமலை தடையா இருந்தா அண்ணாமலையை வந்து எப்படி நகர்த்தணும், ஆனால் அவர் கட்சி வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமா இருந்திருக்காரு. அதற்கு எப்படி அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுப்பாங்க, இணை ஹோம் மினிஸ்டர், அவர் ஐபிஎஸ்ஆ இருந்திருக்கிறாரு. ஒரு இணை உள்துறை அமைச்சராக கூட கொடுத்து அமித்ஷா பக்கத்துல கூட வச்சுக்கலாம். அவர் இப்போ இங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தமிழ்நாடு எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு ஒரு சேலஞ்சா தான் இருப்பார். சார், கடந்த முறை கூட இவரனாலதான் ஒரு கூட்டணி அமையாக போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி நாம எடுத்துக்கிட்டு அவங்க சரி பண்ணுவாங்க. உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இணைந்திருங்கள் அறம் தமிழுடன்.